அறிஞர் அண்ணா அந்த காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினார்மா. திராவிடர் கழகத்திலிருந்து விலகி 49ல் அவருக்கு பின்னால திரைப்படத்துறையில கே.ஆர். ராமசாமி, புகழ்பெற்ற நடிகர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், சிவாஜி கணேசன், என்.எஸ்.கே. கலைவாணர் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற இவங்களே இவருக்கு முன்னால இவங்கெல்லாம் பக்கபலமா இருந்தாங்க. திரைப்படத்துறையில கிட்டத்தட்ட 75 விழுக்காடு கலைஞர்கள், இசையமைப்பாளர், கவிஞர் கண்ணதாசன், எல்லோரும், வாலி போன்றவங்களாம் அண்ணாவுக்கு பின்னால இருந்து களமாடினாங்க அந்தந்த துறையில இருந்து. இப்ப சீமானும் திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்காருல்ல. அண்ணாவுக்கு பக்கத்துல எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் அவர் பெரிய அளவில் போராளி என்று சொல்ல முடியாவிட்டால் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதனூடாக தன்னையும் வளர்த்து கொண்டார். பின்னால நாட்டின் மக்கள் முதலமைச்சராக ஏற்கக்கூடிய அளவுக்கு அரசியல் வளர்ந்தார். நீங்க சீமானோட ஒரு 10 ஆண்டு காலம் களமாடுங்க, திரைப்படம் நடிப்பது இன்றோடு நிறுத்தி விடுகிறேன், எங்க அண்ணன் சீமானோடு சொல்லுங்கிறேன், அந்த கட்சியினுடைய சீமானுக்கு அடுத்த துணைத் தலைவராக வாங்க, 10 ஆண்டு காலம் நீங்க பயிற்சி எடுங்க, சீமான் முதலமைச்சராகட்டும், நீங்க அந்த அமைச்சர்கள் பங்கெடுங்க.